ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு திண்டுக்கல் ருசி. இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் ருசியில் ஒரு சூப்பரான டேஸ்டியான பச்சைப்பயிறு கடையில் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். குக்கரில் 1/4 கிலோ அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க. இந்த பயிரை குக்கரில் தான் நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம 1/4 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்ம குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 5 விசில் வர விட்டுறலாம். விசில் வந்தப்புறம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். மண் சட்டியில் நான் செய்ய போகிறேங்க. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் தாளிப்புக்கு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுருங்க. கடுகு பொரிஞ்ச உடனே 2 வரமிளகாயை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் அதிகமாகவே எடுத்திருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலரில் வதங்காமல் ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அது கூட 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பயிரில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தக்காளி நல்ல மைய வதங்க விடுங்க. நல்ல தக்காளி பாயில் ஆன அப்புறம் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை பயிருக்கு காரம் அதிகமாக இருக்கக்கூடாது. ஆனால் காரம் இல்லாமவும் இருக்கக்கூடாது. இருக்கணும் ஆனால் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கான மசாலா அவ்வளோதாங்க. சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிறது மட்டும்தான். இதை இப்போ நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதங்க விட்டுறலாம். தண்ணி ஊற்றுறது இந்த ரா ஸ்மெல் மசாலா வாடை போயிட்டு மசாலாவும் நல்லா குக் ஆகுறதுக்காக தான் இந்த தண்ணி ஊற்றுறோம். இந்த தண்ணி நல்லா சுண்டி வதங்கின அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தழை தூவி அதையும் நல்லா சுருள வதக்கி கொடுத்துக்கலாம். மல்லித்தலை கொஞ்சம் நல்ல சுருளை வதங்கின அப்புறமா நம்ம பயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பயிரை நம்ம பார்த்துடலாம். 5 விசில் வரைக்கும் நம்ம விட்டுருக்கோம். 1/4 கிலோ பருப்பு, 1 லிட்டர் தண்ணி. அப்போ நமக்கு ஈக்குவலாக அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. பாருங்கள் எப்படி பருப்பு நல்ல பூ போல் மலர்ந்துருக்குன்னு. இந்த அளவுக்கு பருப்பு நம்ம வேக வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம செய்யக்கூடிய பருப்பு கடைசல் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பருப்பை தூக்கி நம்ம வதக்கி வச்சுருக்கிற மசாலா கூட சேர்த்துடலாம். இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அப்படியே நம்ம மத்து போட்டு கடையணும். அப்போ தான் நமக்கு கடையிறது ஈஸியாக இருக்கும். தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா கடையிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பருப்பும் தண்ணியும் நான் கரெக்டான அளவில் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நமக்கு நல்லா கடைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இந்த மண் சட்டி நான் கடையிறதுக்கு பருப்புக்கு மட்டுமே பயன்படுத்திகிட்ருக்கேன். மண் சட்டியில் செய்கிறது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பருப்பெல்லாம் இதில் செஞ்சு சாப்பிட்டோம்னா அதனுடைய ருசியும் அதிகமாகவே இருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் சேர்த்து அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. நம்ம சுடு தண்ணி தான் ஊற்றிருக்கோம். அதனால் பபிள்ஸ் வந்த உடனே நம்ம இறக்கி வச்சு பரிமாற ஆரம்பிச்சிடலாம். இந்த பருப்பு துவரம் பருப்பை விட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. எப்பயுமே துவரம் பருப்பு சாம்பார்னு வைக்காமல் இதையும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. இறக்குற ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து பரிமாற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இதை சாப்பிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க, ருசியோ ருசி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video.